உங்களுக்கு ஏதோ ரிங்டோன் சவுண்ட் கேக்குதா? வெயிட் பண்ணுங்க, என் ஃபோன் இங்க வரும். ஆக்சுவலி ஃபோன் வந்துட்டு இருக்கு. இதை வந்துச்சுல, இனிமே உங்க போன் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். எது பண்ணாலும் அவ்வளவு ஸ்லோவா இருக்கும். பட் நான் சொல்ல போறது 6 செட்டிங்ஸ் மட்டும் நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க போன் சும்மா ராக்கெட் வேகத்துல ஸ்பீடா இருக்கும். ஐபோன் லெவலுக்கு என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரீல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் குள்ள போய்க்கோங்க. அபவுட் ஃபோன் ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு பில்ட் நம்பர் ஆப்ஷன் இருக்கும். அது மல்டிபிள் டேப் அப்படியே டேப் பண்ணிட்டே இருங்க. இப்போ டெவலப்பர் ஆப்ஷன் வரும். இப்போ செட்டிங்ஸ் போய் டெவலப்பர் ஆப்ஷன் உள்ள போனீங்க அப்படின்னா விண்டோஸ் அனிமேஷன், டிரான்சிஷன் அனிமேஷன்லாம் இருக்கும். விண்டோஸ் அனிமேஷனுக்குள்ள போயிட்டு ஆல்ரெடி வேற ஏதாவது எனேபிள் இருக்கும், ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் இப்போ அதே டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் 2 ப்ராசஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஆப்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்க எல்லா ஆப்ஸ்மே காட்டும். உங்களுக்கு எந்த ஆப் தேவையோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி டிசேபிள் ஆப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ RAM இன்க்ரீஸ் ஆகுறது ஏன் உங்க போன் ஃபாஸ்ட் ஆகுது நீங்க ஃபீல் பண்ண முடியும். அந்த ஃபோர்த் அதே செட்டிங்ஸ் குள்ள போயிட்டு ஸ்டோரேஜ் சொல்லி டைப் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் வரும். இப்போ ஸ்டோரேஜ் குள்ள போனீங்க அப்படின்னா அங்கே ஏகப்பட்ட ஆப்ஸ் காட்டும். இப்போ எந்த ஆப் வேணுமோ உங்களுக்கு கிளிக் பண்ணிட்டு அது கிளியர் கேஷ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கேட்ச் கிளியர் பண்றீங்க. இப்போ மொபைல் பூஸ்ட் அப் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். பேட்டரி பர்சன்டேஜும் ரொம்ப ஈஸியா ட்ரைன் அவுட் ஆகாது, தாங்கி நிக்கும். அண்ட் ஃபிஃப்த் அதே செட்டிங்ஸ் குள்ள போய்க்கோங்க. லொகேஷன் சர்வீஸ் சொல்லி டைப் பண்ணுங்க. இந்த ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ உள்ள போயிட்டு வைஃபை ப்ளூடூத் இதெல்லாம் ஆன்ல இருக்கான்னு பாருங்க. ஆன்ல இருந்தா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா எப்பயும் உங்க பேக்ரவுண்ட்ல வைஃபை இல்ல ப்ளூடூத் ஸ்கேன் ஆயிட்டே இருக்கும். இது மூலமா உங்க போன் ஸ்லோ ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அண்ட் கடைசி செட்டிங் 6th செட்டிங் என்னன்னு பார்க்க வேண்டிய நம்ம ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க போன் ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா இங்க நிறைய பேர் விஜய் செட் பண்ணிருப்பாங்க. இந்த கிளாக் செட் பண்றது, கேலண்டர் செட் பண்றது, எக்கச்சக்கமா செட் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே ரிமூவ் பண்றீங்க. ஏன்னா இது எல்லாமே நீங்க மொபைல் ஆன் பண்ணும்போது திரும்ப பின்னாடி ரன் ஆயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சில ரிமூவ் பண்ணீங்கன்னா பேட்டரியோட பெர்சன்டேஜும் அவ்வளவு சீக்கிரமா ட்ரைன் அவுட் ஆகாது. அது முக்கியமா உங்க போன் ஃபாஸ்ட் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். 6 செட்டிங்கும் நீங்க பண்ணி வச்சீங்கன்னா உங்க போன் ஐபோன் லெவலுக்கு ஸ்பீட் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். உங்க போன் எத்தனை வருஷம் பழைய போனா இருந்தாலும் சரி இதை ட்ரை பண்ணி பாருங்க. அது மறக்காம இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாலும் சரி அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க.